நம்ம இந்த வீடியோ சீரீஸில் PostgreSQL லைன் பை லைனாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம பிஜி அட்மினில் வந்து ஒர்க் பண்ணுறது, query பண்ணுறது எல்லாமே லைன் பை லைன் பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம சேனலில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அட்வான்ஸ்டு SQL கமெண்ட்ஸ். இது வந்து சில கீவேர்டு இருக்குது. டேட்டா டைப்ஸ், டைம், டேட், டைம் ஸ்டாம்ப், டிஜி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் டைம், கரண்ட் டேட் இதெல்லாம் கூட நம்ம நல்லா டிஸ்பிளே பண்ண முடியும் நம்ம டேட்டா பேஸில். டைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைம் மட்டும் வரும், டேட்னா டேட் மட்டும், டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா டைமும் டேட் ரெண்டுமே வரும். டைம் ஸ்டாம்ப் டிசி இது டைம், டேட், டைம் ஜோன் மூணுமே வரும். இதை வச்சு சில ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்குது. டைம் ஜோன், நவ், டைம் ஆஃப் டே, கரண்ட் டைம், கரண்ட் டேட் இதெல்லாம் வந்து நம்மளால் டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். இது நம்ம பிஜி அட்மினில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செலக்ட் டைம் ஜோன் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, இப்போ நம்ம என்னுடைய பிசி வந்து ஏஷியா கல்கத்தா, ஸோ ஏஷியா கல்கத்தா அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. இதே செலக்ட் நவ் அப்படின்னா டைமு பார்த்தீங்கன்னா டேட்டு டைமோட எல்லாமே கரண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ டைம் ஆஃப் டே அப்படிங்கிறத கொடுத்தா ஸ்ட்ரிங் வேல்யூஸில் கிடைக்கும் நமக்கு. ஃப்ரைடே, ஜான் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் டைம் ஆஃப் டே. இதே மாதிரி கரண்ட் டேட், கரண்ட் டைம் எல்லாமே நம்மளால் டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ கரண்ட் டேட் இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம இதில் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைம் ஸ்டாம்பில் எக்ஸ்ட்ராக்ட், ஏஜ், டூகேர் இதெல்லாம் கூட நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸ்ட்ராக்டோட ஃபார்மேட் என்னென்னா இதில் வந்து இயரோ மந்த்தோ கொடுத்துட்டு ஃப்ரம் டேட் காலம்னு கொடுத்தா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த டேட் காலமோட அந்த காலம் நேமோட ஏஜ் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஏஜ் கிடைக்கும். டூகேர் கொடுத்து நம்மளோட ஸ்ட்ரிங்காக எப்படி வேணால் நம்ம டேட்டா டைப்பை மாற்றிக்க முடியும். ஓகே, நம்ம பிஜி அட்மினில் பார்க்கலாம். இப்போ பேமெண்ட் டேபிள் இருக்குது. பேமெண்ட் டேபிளில் பேமெண்ட் டேட் அப்படிங்கிறது நம்ம டைம் ஸ்டாம்பில் இருக்குது. ஓகே, இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ட், இதில் நம்ம மந்த்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். மந்த் ஃப்ரம் பேமெண்ட் டேட். ஓகே, 2/2/2 அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இது மந்த்துங்கிறத நம்ம இயர்னு மாற்றி பார்க்கலாம். டூ 2007 அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏஜ் வேணுனாலும் பார்த்துக்க முடியும். இதில் ஏஜ் (16 years 11 months 10 days 1 hour 34 minutes 13 seconds). இது அவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நம்மளுடைய ஏஜ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டூகேர். டூகேருங்கிறது நம்மளுடைய டேட்டா டைப்பை மாற்றிக்க முடியும். இதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குது. இது கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். பேட்டர்ன் ரெசிப்ட் இந்த டேபிள் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க முடியும். ஹெச்ஹெச்னு கொடுத்தா ஹவர் ஆஃப் த டே, எஸ்எஸ்னா செகண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். இப்போ ஒய்ன்னு கொடுத்தா இயர் 4 or more digits வித் கம்மா இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும். சிங்கிள் ஒய் கொடுத்தோம்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அ இயர். மந்த்லேயே பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்தா நமக்கு கேப்ஸ்லேயே கிடைக்கும். ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மாலில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர் மட்டும் வேணும்னா 3 லெட்டர் மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்களேன். இது நம்ம பார்க்கலாம். இதில் டூகேர் பேமெண்ட் டேட் இது வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். மந்த் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஃபெப்ரவரின்னு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வந்துருக்கு. ஏன்னா நம்ம ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம்.
ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா FEB அப்படின்னு மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். மந்த் வந்து நமக்கு நம்பரில் வேணுன்னா கேப்ஸ் MM கொடுத்தா மந்த் நம்பரில் வரும். அதாவது 0202 வந்திருக்கு. இயரில் வேணும்னா இயர், ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஆக்சுவலி YEAR அப்படிங்கிறது எழுதுல YYYன்னு தான் கொடுக்கணும் போல், அதனால 7 அப்படின்னு தப்பாக வந்திருக்கு. ஓகே 2007. இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். டே, டே கேப்ஸ், ஸோ எல்லாமே வந்திருக்கு பாருங்களேன். டே, மந்த். ஸோ இந்த டேபிள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு டே மந்த் ரெண்டுமே வேணும்னா கூட இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரிங் இப்படி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே கொஞ்சம் நல்லா கேப் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே கேப் விட்டோம்னா இங்கேயும் கேப் வரும்.